பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெரிய கியூ நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கியூ நிற்குது. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே விழுவாங்க. இல்லை, அதுவும் கியூ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் நகரவே இல்லாமல் ஒரு கியூ அப்படியே நகர்ந்து கொண்டு இருந்த கியூ அப்படியே நின்றுச்சு அப்படின்னா, பின்னாடி இருக்கவங்களாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி என்ன நடக்கிறது அங்கே அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. அப்படி தான் நடந்தது. எங்கே அப்படின்னா, ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் அப்படியே நின்றுச்சு. கியூ நிற்கிற மாதிரி நின்றுச்சு. பின்னாடி அந்த தண்ணிகள்லாம் எங்கே ஓடணுமே, இதுக்கு இது ஓடலன்னு சொல்லி ஒன்று மேலே ஒன்று அடித்து, அந்த ஒன்று மேலே ஒன்று அடிச்சதில் எல்லாம் குவியலாம் அப்படின்னு நின்றுட்டாங்க. இப்போ மாதிரி இருந்திருந்தால் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, வீடியோ எடுத்திருப்பாங்க, செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த காரியங்கள் எதுவும் நடைபெறவில்லை. பட் மக்கள் எல்லோரும் மிகவும் அதிசயமாக பார்த்திருப்பார்கள். இதற்கு காரணம் என்ன என்று நமக்கு தெரியும். இது யோசுவா 3ஆம் அதிகாரம் 13-17 எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள், அதாவது ஆசரிப்பு பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த தண்ணியில் பட்ட உடனே தண்ணிக்கு தெரிஞ்சிச்சு, ஓ மை காட், படைத்தவர் வந்திருக்கிறார், படைத்தவர் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி அது அவரை தாண்டி போகிறதுக்கு யோர்தான் தண்ணிக்கு தைரியம் இல்லைங்க, அப்படின்னுச்சு. நின்னது குவியலாக நின்று கொண்டிருக்கிறது. இவர்கள் அழகாக என்ன பண்ணுறாங்க, வெட்டாந்தரில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் புதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள். ஏன்னா செங்கடல் 2ஆக பிளந்ததை அவர்கள் பிதாக்கள் பார்த்தார்கள். ஆனால் இவங்களுக்கு யோர்தான் 2ஆக பிளந்ததை இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க, யோர்தான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறார்கள். இது வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு, கர்த்தர் இப்படிலாம் என் வாழ்க்கையில் சேர்ந்தார், அவர் இப்படிலாம் செய்திருக்கிறார். ஆனால் இன்றையிலிருந்து அவர்கள் கண்கூடாக பார்க்க போகிறார்கள். எப்படின்னா, ஒரு கியூ, இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது ஒரு இன்டர்வியூலனா, தேவன் நாமம் தரிக்கப்பட்ட, தேவன் எழுந்தருளி இருக்கிற, தேவன் கூடவே செல்லுகிற ஒரு வாலிப பிள்ளை போகும் பொழுது அந்த இன்டர்வியூவில் அந்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சு அப்புறம் முக்கியத்துவம் வர்றது வேற, போகும்பொழுதே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது வேற. ஏன்னா இவங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்க, ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு நாடோடிகள் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. 40 வருட காலமாக அங்கே எங்கேன்னு சொல்லி ஒரு நாடோடிகள் மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள். இவங்க உள்ளே போகும்பொழுது நாடோடிகள் என்கிற ஐடென்டிட்டியோட, அடையாளத்தோடு போகவில்லை. இவர்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளைகள், முக்கியமானவர்கள் என்கிற அடையாளத்தோடு கூட அந்த புதிய இடத்திற்குள் இவர்கள் போகிறார்கள். எனவே இன்றையிலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறப் போகிறது என்றால், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே வேலை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமானவர்கள் என்று தெரிய போவதில்லை. உள்ளே போகும் பொழுதே அங்கே இருக்கிறவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், கர்த்தர் எழுந்தருளி, தேவாதி தேவன் எழுந்தருளி இவர்களோடு கூட வந்திருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அங்கே அந்த ஆசாரியர்களுடைய கால்கள் பட்டிருக்கிறது. எனவே நான் எப்பொழுதும் தினந்தோறும் கர்த்தர் நம் முன்பாக எழுந்தருளி நம்மோடு கூட வருவாரானால், அது எப்படிப்பட்ட காம்படிஷன் நிறைஞ்ச உலகமாக இருந்தாலும், அது வேலை செய்கிற இடமாக, படிக்கிற இடமாக, இல்லை என்றால் வசிக்கிற இடமாக, இல்லை என்றால் சபைகளில் கூட காம்படிஷன்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்து முக்கியமான பங்கு வகிப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். இதுதான் உபாகமத்திலே 28:14 சொல்லுகிறது, நான் என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். அப்படி என்றால் உன்னை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாமல், முக்கியத்துவம் இல்லாத ஒருத்தராக நான் வைக்க மாட்டேன், உன்னை நான் மிகவும் முக்கியமான ஒரு நபராக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் தொழுகிறோம் ஐயா, எழுந்தருளிப்பதற்காக நன்றி. தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு முன்பாகவும், எங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். எழுந்தருளி இருக்கிற நீர் எங்களோடு கூட வரப்போகிறதற்காக நன்றி. நாள் முழுவதும் ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கூடும் உடைய பிரசன்னம் கடந்து செல்ல போகிறதற்காக நன்றி. போகிற இடத்திலெல்லாம் தலையை உயர்த்த போகிறீர். போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவரே, இவர்கள் தேவனின் பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்த ஒரு பயம் மற்றவர்களை பிடிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்வீராக. பிரசனத்தை மாத்திரம் விட்டு விலகாதபடிக்கு வந்திருக்கிற ஜபத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிற காரியங்களை செய்துள்ளுங்க. இயேசு நாமத்தினால் ஜபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென்.
மே காட் கோ வித் யூ. ஹாவ் அ கிரேட் டே.